ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா கேசரி. நம்ம கிச்சனில் சுவையான அதே டைமில் ஈஸியாக செய்யக்கூடிய ரவா கேசரி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரவா கேசரி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டுருங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில், வாசனை இல்லாத எண்ணெய் தான் சேர்த்துக்கணும், மற்ற ஆயில் எந்த ஆயிலும் சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறமா இதில் ஒரு 20 போல் முந்திரி, 10 போல் திராட்சை பழம் சேர்த்துருக்கேன். நல்லா ரோஸ்ட் பண்ணி இதை எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டில். நெக்ஸ்ட்டு இருக்கிற அதே நெய்யில் 1 கப் போல் ரவை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு ரவையை ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட கேசரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ரவையை கையில் தொட்டு பார்க்கும்போது நல்லா ஹீட்டாக இருக்கணும். அதே டைம் ரவையில் நெய் நல்லா கலந்துருக்கணும். பாருங்கள், நெய் கலந்துருக்கிறது அப்படியே தெரியுது. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். நீங்கள் இதுக்கு பதில் சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏலக்காவும் கிராம்பும் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் 1 கப் ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப் தண்ணி சேர்த்துட்டு ஆரஞ்சு ஃபுட் கலர் இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருக்க ரவையை உள்ளே சேர்த்துடலாம். தண்ணி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் நம்ம ரவையை உள்ளே சேர்த்துடலாம். மொத்தமாக ரவையை சேர்த்துடக்கூடாது, அப்படி சேர்த்தா கட்டி தட்டுப்பட்டுரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் ரவையை சேர்த்து கலந்து விட்டுடலாம். நான் இப்போ எல்லா ரவையும் சேர்த்துட்டேன். ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஏதாவது கட்டி இருந்தால் நல்லா அமுத்தி விட்டு கலந்து விட்டீங்க அப்படின்னா எந்தவித கட்டி இல்லாமல் நல்லா பொலன்னு ரெடி ஆயிரும். பார்த்தீங்களா, 1 நிமிஷம் தான் இருக்குது. கரெக்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்குவம் தான் கரெக்டான பக்குவம். கொதிக்கிற தண்ணியில் ரவையை சேர்த்த உடனே நம்ம சர்க்கரையை அப்போவே சேர்க்கக்கூடாது. தண்ணியெல்லாம் வற்றி ரவை பொலன்னு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதில் சர்க்கரை ஆட் பண்ணணும். 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதே இது அதிகமாக சுகர் சாப்பிட்றவங்க அப்படின்னா 1 கப் ரவைக்கு 1/4 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 1 கப் போல் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சர்க்கரை சேர்த்தோடனே நல்லா மெல்ட் ஆகி வரும். அப்போ பார்க்கவே கேசரி இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், கலக்க கலக்க எவ்வளோ சூப்பராக கல்யாண வீட்டில் செய்கிற கேசரி மாதிரி வருது. நல்லா கலந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸ் கொடுத்து நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு நம்மளுக்கு இந்த கேசரி ரெடி ஆகும். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. நம்ம எந்த ஸ்வீட் பண்ணாலும் அதில் லைட்டாக உப்பு சேர்க்குறப்ப அதோட டேஸ்ட்டை நம்மளுக்கு ரெட்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், வாயில் வச்சோடனே அல்வா மாதிரி அப்படியே கரைஞ்சு ஓடிடும். நான் கரண்டியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் நம்ம கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம நெய் அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம ரவா கேசரி சூப்பராக இருக்கும். நெய் தான் முக்கியமான இம்பார்ட்டனே. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதில் கடைசியாக வறுத்து வச்சுருக்க முந்திரி, கிஸ்மிஸ் அதெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதான். சுட சுட சுவையான ரொம்பவும் டேஸ்டான கல்யாண வீட்டு கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுவும் வெறும் 5 நிமிஷத்தில். நீங்களும் இதே போல் இதே மெஷர்மெண்ட்டில் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அர்ஃபான் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு அப்டேட் வரும். இதே போல் வேறு ஒரு வீடியோஸில் மீட் பண்ணலாம். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிட்லாம். பாய் பாய்.